ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அவன் இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நம் தேவ சமூகத்தில் மறுபடியாய் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படியே 15 கூட வாசிச்சேன். 15 பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஓகே, ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. இதுதான் நமக்கு இந்த வருடத்துல கொடுத்ததான வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அதுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதான ஒரு காரியத்தை குறித்து இதுல அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். 14ல வாசிக்கிற பொழுது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 15ல் சொல்லப்படுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 14ல தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. 15ல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒருவேளை ஆண்டவரே வருஷம் வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, அல்லது மாதம் மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அவன் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் வசனம் சொல்லுகிறது, அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாய் தேவ சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு நிச்சயம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். புது வருஷத்துல சொன்னதான சில காரியங்களை ஒரு முன்னுரையா நான் சொல்லிட்டு செய்திக்கு கடன் சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. அதே 13வது அதிகாரம் 16ல வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரெண்டு வித்தியாசமாய் சொல்றாரு. ஒண்ணு ஆசீர்வதிப்பேன்னு ஒரு முறை சொல்றாரு, 13ல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17ல வாசிங்களேன். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப 12ல ஆசீர்வதிப்பேன்னு ஒரு வார்த்தைய ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் செய்யறாரு. 13ல பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு, அந்த பெருக்கத்தினுடைய சந்ததியும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னது சந்ததியை குறித்து. 22வது அதிகாரத்துல அந்த சந்ததி கொடுக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதம் நிறைவேறப்பட்டுருச்சு. பெருக பண்ணுவேன் அப்படின்னாரு. ஆமென். பெருக்கத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. 22ல ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆமென் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் கடந்து போகிற பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்வார் அப்படின்ட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். எப்ப அப்படின்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக போராடுகிற பொழுது இந்த விசுவாசம் இருக்குதா அப்படின்ட்டு அல்ல. வாக்குத்தத்தங்கள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறின பின்பும் தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் கடந்து செல்கிறான். யெகோவா ஈரே பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அந்த நம்பிக்கையை ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்துல ஆபிரகாம் விதைக்கிறதுனால திரும்பவும் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. நான் இதுவரைக்கும் கொடுத்தது ஆசீர்வாதம், நான் இதுவரைக்கும் கொடுத்தது பெருக்கம்னா, நான் இதுக்கு மேலையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் நின்ற ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அதோட நிறுத்தல, ஒரு பெருக்கத்தை கொடுத்துட்டு அதோட நிறுத்தல. அதுக்கப்புறமும் ஆபிரகாம் தேவன் பேரில் காண்பித்த உண்மை, தேவன் பேரில் வைத்த நம்பிக்கை, தேவன் பேரில் வைத்த விசுவாசம் இன்னுமான ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமின் மேலே கொண்டு வர செய்ததாய் காணப்பட்டது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருக்கத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அவனுக்கு தேவன் பேரில் இந்த விசுவாசம் இன்னுமான ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் மேல கொண்டு வர செய்தது. அதனாலதான் இரட்டிப்பாய் சொன்ன வார்த்தைகளை முன்னாடி ஒரு தரம் சொன்ன வார்த்தையை 22:17 மீண்டும் ஒரு முறை ஆமென் 2 தடவை சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தவராய் காணப்படுகிறார். அந்த வார்த்தை தான் நமக்கு இந்த வருடம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 ஆமென் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் அநேகம் நிறைவேறாமல் போனாலும் அவர் சொன்னதிலே நிறைவேற்ற பண்ணினவராய் காணப்பட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எதிர்பார்த்தது அநேகம் நிறைவேறாமல் போனாலும் அவர் நிறைவேற்ற வேண்டியதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வைத்தார். நம்ம எதிர்பார்த்ததான நிறைய காரியங்கள் நடக்கலினாலும் தேவன் எதை நியமித்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மிடத்தில் நியமித்து அதை நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். நிறைவேற்றப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நினைத்து அவருக்கு முன்பதாக நன்றி உள்ளவர்களாய், அவருக்கு முன்பதாக நம்பிக்கை உள்ளவர்களாய், அவருக்கு முன்பதாக விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது இந்த 2026 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை நம்மிலும் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அதுல கூட வாசித்தோம் அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல கர்த்தர் சொல்றாரு பலுகி பெருகுவீர்கள் அப்படின்ட்டு. ஆனா அவர்களுடைய மீறுதல்கள்னால அந்த வாக்குத்தத்தம் அவர்களிடத்துல டிராப் ஆனாலும் திரும்ப ஆபிரகாமினிடத்திலும் நோவாவினிடத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை சொல்லி திரும்ப கர்த்தர் சொன்னபடியே பெருக பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருக்கத்தை தருவன்ட்டு ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு. ஒரு தடையை பிசாசு கொண்டு வந்தான். நோவாவுகிட்ட சொன்னாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாய் ஜனங்கள் ஆமென் வழி விலகி போனார்கள். ஆனா திரும்ப ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை தம்முடைய சொந்த ஜனமாய் இஸ்ரவேல் ஜனம் என்று பேர் சொல்லி அழைத்து அந்த ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணி ஆசீர்வதித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மேல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருக பண்ணுவேன்ட்டு. ஆனா அந்த பெருக்கத்தை தடை பண்ணும்படியாய் ஒவ்வொரு தடவையும் பிசாசு ஒவ்வொரு ஜனங்களை எழுப்பி கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை தடை செய்யும்படியாய், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படும்படியாய், இந்த இஸ்ரவேல் ஜனம் நொறுக்கப்படும்படியாய் பிசாசு ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நபர்களை கொண்டு வந்தான். பெலிஸ்தர்களை கொண்டு வந்தான், மீதியானியர்களை கொண்டு வந்தான், ஆமென் ஸ்தோத்திரம் அமலேக்கியர்களை கொண்டு வந்தான். நிறைய பேரை இப்படி கொண்டு வர ஆமென் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் தேவன் ஆசீர்வதிக்க அவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் மத்தியில தேவன் பெருக்கத்தை வைத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் 2025 நான் ரொம்ப நெருக்கப்பட்டுட்டேன், ரொம்ப நொறுக்கப்பட்டுட்டேன், மனதளவில் சரீரத்தின் அளவில் அநேகரால் ஒதுக்கப்பட்டுட்டேன், நெருக்கத்தின் நடுவில் நான் பயணம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னாலும் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அதுக்கப்புறமாய் ஒரு பெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனம் 440 வருஷங்களுக்கு மேலாக ஆமென் எகிப்தில நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் நொறுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வேதனைக்குட்படுத்தப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அழுது புலம்பி அநேகமான நெருக்கத்தின் மத்தியில கடந்து சென்ற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆமென் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆமென் அந்த ஜனத்தை விடுவித்து நெருக்கமல்ல ஒரு பெருக்கத்தின் வாசலை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக வைத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எகிப்தில நெருக்கம் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி இருந்த ஜனத்தை கர்த்தர் விடுவித்து கானான் தேசத்திலே அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை வைத்தவராய் காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாதையில போகிற பொழுதும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்ப 2025 பலவிதமான நெருக்கம், கடன் பிரச்சனை அது ஒரு நெருக்கம், சரீரத்துல போராட்டம் அது ஒரு நெருக்கம், பலவீனம் ஆமென் குடும்பத்துல சண்டைகள், இப்படி எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் ஆமென் நெருக்கப்பட்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்களை போல நம்ம இருந்தாலும் இந்த 2026 அதெல்லாவற்றிற்கும் முடிவு கட்டி கர்த்தர் ஒரு பெருக்கத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை
நினைவு கூர்ந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு பெருக்கத்தை வைக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். புதிய வருஷத்துல ஆமென் அந்த ஆராதனையில சொன்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறமா வேற காரியங்களை பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். ராகேலை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், ராகேலை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 30:25 வாசிங்களேன். 30 22 24 25 வாசிச்சிருங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். ஓகே, போதும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வந்து லேயாளை குறித்து நிறைய காரியத்தை நம்ம கேட்டிருப்போம். நானே கூட நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் அவளுக்கு கர்த்தர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகளை கொடுத்து 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 ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். இன்னொரு பக்கம் ராகேல் லேயாளுக்கு வருகிற பெருக்கத்தை பார்த்து ராகேல் அநேகமான கசப்புகளோடு கண்ணீரோடு காணப்பட்டிருந்தவளா இருந்தார். அப்பதான் 22 சொல்லப்படுகிறது, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது லேயாள் ஒரு பெருக்கத்திற்குள்ளாக ஒரு பெருக்கத்தின் வாசல்ல கடந்து போகிறார். அவளுடைய சந்ததி பெருகி கொண்டிருக்கிறது, அவளுடைய வாழ்க்கை பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா ராகேல் தனித்து விடப்பட்டவளை போல இருந்தாள். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நெருக்கத்தில் இருந்த ஆமென் அந்த ராகேலுக்கு கர்த்தர் நினைத்தருளி அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுடைய பெயர் யோசேப்பு என்னப்பட்டது அப்படின்ட்டு. யோசேப்பினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆமென், ஸ்தோத்திரம், God will increase அல்லது God will multiply அல்லது தமிழ்ல சொல்லணும்னா கர்த்தர் சேர்த்து தருவார் அப்படின்ற அர்த்தம். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் ராகேலுடைய வாழ்க்கையில வைத்தவராய் காணப்பட்டார். இன்னொரு பக்கம் லேயாளுக்கு ஜனங்கள் குமாரர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இங்க ஒன்னே ஒன்ன கொடுத்துட்டு அதற்கு கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் அதற்கு பெருக்கமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் யோசேப்பை கொடுத்து ராகேலை தைரியப்படுத்தினவராய் காணப்பட்டார். அங்க எண்ணிக்கையில பெருகி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு பேரையே பெருக்கவனு கொடுத்து கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக ராகேலினுடைய வாழ்க்கை நடத்தினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெருக்கம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில யோசேப்பின் மூலமாய் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய அடிமைத்தனத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஒரு சுதந்திரவாளியாய் அவன் தேவன் எங்கிருந்து வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பினாரோ அதே தேசத்துக்கு திரும்ப அவன் கடந்து வந்தவனை போல அவன் கையும் கோளுமாய் அல்ல 2 மடங்கு பரிவாரத்தோடு கடந்து சென்றவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசேப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த யோசேப்பு என்கிற பெருக்கத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையில கடந்து வர பண்ணினதுக்கு அப்புறமாக தான் லாபானிடத்தில் அடிமைப்பட்டவன் என்று அறிந்து திரும்ப அங்கிருந்து விடுதலையாகி கடந்து செல்கிற பொழுது ஒன்றுமே இல்லை நினைத்த யாக்கோபுக்கு கர்த்தர் 2 பரிவாரங்களாய் கர்த்தர் அவனை வழி அனுப்பினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பை ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமாய் கொடுத்து அவன் ஒன்றுமே இல்லை நினைத்த யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் உனக்கு இருக்கிறதுன்னு காண்பித்து அவனை நடத்தினாரோ அதே போல ஒன்றுமில்லாத நிலைமையில 2025 இருந்து 2026க்குள்ள பிரவேசித்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக 2 பரிவாரங்களை கர்த்தர் நம்முடைய கண்களில் காண செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. லாபானிடத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் யாக்கோபு புறப்பட
பண்ணின பொழுது யாக்கோபு நினைத்தது, அவன் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், நான் இவ்வளவு நன்மை செய்தேன், நான் இவ்வளவு உழைத்தேன், ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லை நினைத்திருக்கலாம். ஆனால் அவனை புறப்பட பண்ணின தேவன் அவனுடைய கரத்தில் 2 பரிவாரங்கள் உள்ளது என்பதை கர்த்தர் அவனுக்கு நிரூபித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், யோசேப்பை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண குமாரனாய் கொடுக்கல. யோசேப்பை கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஒரு பெருக்கத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையில கொடுக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் யோசேப்பை கொடுத்தவராய் காணப்படுகிறார். அதே போல இந்த வாக்குத்தத்தம் என்பது நமக்கு சும்மா ஒரு வார்த்தையை போல அல்ல. இந்த வார்த்தை இந்த வருடம் முழுவதும் கிரியை செய்யும். இந்த வருடத்தின் முடிவில் கர்த்தர் நமக்கு விளங்கப்படுவார். இந்த வார்த்தை சாதாரணமானதல்ல. இந்த வார்த்தையின் மூலம் 2 பரிவார ஆசீர்வாதங்கள் பெருக்கத்தை நான் என் வாழ்க்கையில் அடைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நம்முடைய நாவின் மூலமாய் அறிக்கை செய்யும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபு தேவனுக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எம்மாத்திரம் என்று கேட்டானோ, அதே போல நமக்கு நன்மைகளை கொடுத்து பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நம்மையும் இந்த வருடத்தின் முடிவிலே சொல்ல வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை நெருக்கத்திற்குள்ளாக இருந்தாலும், இன்னைக்கு எத்தனை அவமானங்களுக்குள்ளாக இருந்தாலும், இக்கட்டுகளுக்குள்ளாக இருந்தாலும், உன்னுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்குமானால், உன்னுடைய இருதயம் தேவன் பேரில் பற்றுதலா இருக்குமானால், உன்னுடைய இருதயம் யாக்கோபை போல தேவன் பேரில் நம்பிக்கை வைக்குமானால் கர்த்தர் முடிவிலே அவன் பெரிதாய் விளங்கப்படுகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொல்லியும் மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் மனம் மாறுகிறதற்கு அவன் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் யோபு பலவிதமான நெருக்கத்திற்குள்ளாக போகிற பொழுது யோபு சொன்ன ஒரு காரியம், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. யோபு நெருக்கத்துக்குள்ளதான் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் பிள்ளைகள் இறக்கிறார்கள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, சரீரத்துல பலவீனம், ஓட்ட வைத்துட்டு சாக்குல உட்கார்ந்துகிட்டு ஓட்ட எடுத்துக்கிட்டு தன்னுடைய சரீரத்துல சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் யோபு சொல்லுகிற ஒரு காரியம், இத்தனை நெருக்கத்திலையும் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், இன்றைக்கு பல விதமான நெருக்கத்துல போய் கொண்டிருக்கலாம், சரீரத்துல பலவீனம் காணப்படலாம், பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யோபுவை போல நெருக்கத்தின் மத்தியில் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அவர் பேரில் நம்பிக்கை வைப்பதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு இருதயத்தை திறக்க முடியும்? தேவனுக்கு முன்பதாக இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது, இந்த வருடத்தில் நீர் செய்ய நினைத்திருக்கிறது, அது ஒன்றும் தடைபடாது. வாழ்க்கை நெருக்கம் தான். ஆனா இந்த நெருக்கத்தின் மத்தியிலே அனுமதித்தவர் இதன் முடிவிலே ஒரு பெருக்கத்தை காண செய்வார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு ஆரம்ப நெருக்கம் தான். ஆனால் அவனுடைய முடிவை குறித்து வாசிக்கிற பொழுது அவன் எதெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் பெருக பண்ணி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையில அவன் கண்கள் காண செய்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, அவனுடைய சொந்த கண்களால் காண செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷர்கள் நினைத்தது யோபுவினுடைய ஆயுசு காலம் முடிந்தது, அவ்வளவுதான், இவன் ஓட்ட தேய்ச்சிக்கிட்டு அவன் மரித்து போயிடுவான், அவனுடைய வியாதியிலிருந்து அவனை சுகப்படுத்த முடியாதுன்னு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி 4 தலைமுறைகளை கர்த்தர் காண செய்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினவர் மாத்திரமல்ல, அவனுக்கு இருந்ததான ஆடு மாடுகளை பெருக பண்ணினது மாத்திரமல்ல, அவனுக்கு இருந்ததான செல்வங்களை பெருக பண்ணினது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் பெருக பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய நெருக்கத்தை பார்த்து அவனுடைய நண்பர்களே சொன்னாங்க, யோபு எப்ப வேணாலும் மரித்தலாம் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் அவனுக்கு அவனுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த பொழுது ஒரு பெருக்கத்தை உள்ள கொண்டு வந்தனே, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள் எல்லாவற்றையும் விளக்கி எல்லாவற்றிலும் அவனை பெருக பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒன்றும் இந்த நெருக்கத்திலேயே நம்ம வைத்திருக்காது. இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஒரு பெருக்கத்தை காண நம்முடைய கண்களை ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் நியூ இயர்ல கூட ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது,
எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல அவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்தை, கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பெருக்கத்தை ஒரு நபராலும், ஒரு பலவீனத்தினாலும், ஒரு நெருக்கத்தினாலும் தடை செய்ய முடியாது. அவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல செயல்பட்டதான திருச்சபையை தடை செய்யும்படியாய் நிறைய நெருக்கங்கள் அப்போஸ்தலர்களுக்கு வந்தது. தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு வந்தது. அவர்கள் நெருக்க நெருக்க வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள், அந்த ராஜாக்களினால் அல்லது அப்போ இருந்த அரசாங்கத்தினால் இந்த கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் நெருக்கப்பட நெருக்கப்பட, சபை நெருக்கப்பட நெருக்கப்பட அது குறைந்து போயிற்றல்ல, அவர்கள் நெருக்க நெருக்க சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. சபையினுடைய விசுவாசிகள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை 2025ல நான் இன்றைக்கு தீர்க்கதரிசனமா கூட சொல்றேன், 2025ல ஒரு சில காரணத்தினால் நாம ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம குறைந்து போகணும் பிசாசு நினைத்திருக்கலாம், நம்முடைய விசுவாசம் குறைந்து போக நினைத்திருக்கலாம், சில நெருக்கத்தினால நம்முடைய நம்பிக்கை குறைந்து போக நினைத்திருக்கலாம். 26ல உன்னுடைய நம்பிக்கை பெருகுமானால், உன்னுடைய விசுவாசம் பெருகுமானால், தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு பெருகுமானால், உன்னையும் கர்த்தர் சகலவற்றிலும் பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல குறைவுகளை அல்ல, ஒருவேளை குறைவுகளை பார்த்து விசுவாசம் தளர்ந்து போயிருக்கலாம், குறைவுகளை பார்த்து நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ நம்பிக்கையை பெருக பண்ணினால், நீ விசுவாசத்தை பெருக பண்ணினால், என் பேரில் வைத்திருக்கிற அன்பை பெருக பண்ணினால், நான் உன்னையும் நிச்சயமாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்கள்ல நொறுக்கப்பட அப்போஸ்தலர்களுடைய நம்பிக்கை குறைந்தது என்றல்ல, அவர்கள் தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை வளர வளர, விசுவாசம் வளர வளர சபையும் பெருக பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ராஜா வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ட்டு அமேன் சுத்தம் சிங்கங்களுக்கு நடுவில் அமேன் கிறிஸ்தவர்களை போட்டு அந்த சிங்கம் எப்படி அந்த கிறிஸ்தவர்களை வேட்டையாடுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு அரங்கமே கட்டி அமேன் சுத்தம் அப்படி பண்ணா கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த ராஜா கடைசியில படுத்த படுக்கையா இருக்கிற நிலைமையில தனக்கு உதவியாளரா இருக்கிற அந்த நபரை கூப்பிட்டுட்டு, நம்ம இத்தனை கிறிஸ்தவர்களை நொறுக்கி இருக்கிறோம், இத்தனை பேர்த்த நம்ம வந்து அழிச்சிருக்கிறோம், என்னுடைய காலத்துல தானே கிறிஸ்தவர்கள் வந்து குறைந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கிற பொழுது அந்த உதவியாளர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இல்ல ராஜாவே, நீங்க நொறுக்கத்தான் என்றைக்கும் இல்லாம உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட இந்த 2026ல நமக்கு எதிராக பிசாசு நிறைய போராட்டம் கொண்டு வந்தாலும், நிறைய பலவீனங்களை கொண்டு வந்தாலும், நிறைய நெருக்கங்களை சந்தித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த நெருக்கத்தில் என்னை பெருக்கும்படியாய், என்னுடைய கண்கள் பெருக்கத்தை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்துல தான் அந்த நேபுகாத்நேச்சர் வந்து அவங்க 3 பேத்தையும் நெருப்புல போட்டு, என்னை வணங்காதவங்க நெருப்புல போடுவேன் அப்படின்ட்டாரு. ஆனா அந்த காலத்துல தான் தேவனை பற்றின விசுவாசம் பெருக பண்ணினதாய் மாறினது. அவங்கள போட்டா அந்த நம்மளை வணங்காதவங்க குறைஞ்சிருவாங்க, இனிமேல் வணங்குகிறவங்க தான் பெருகுவாங்க அப்படின்ட்டு நேபுகாத்நேச்சர் நினைச்சான். ஆனா அவர்களை தூக்கி எரிகின்ற அக்கினியில போட்டதுக்கு அப்புறமா தான் தேவனை வணங்குகிறவர்கள் அந்த நாட்டிலே பெருகும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் நினைச்சது, என்ன வணங்காதவங்க இந்த 3 பேர் தான், இதை அழிச்சிட்டா
என்ன வணங்குகிறவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பெருகி இருப்பாங்கன்னு ராஜா நினைச்சான். ஆனா 7 மடங்கு எரிகிற அக்னியில போட்டதுக்கு அப்புறம் ராஜாவே கட்டளை எடுக்கிறான், அவர்களுடைய தேவன் தான் பெரிய தேவன் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கப்புறமா அந்த ஒரு நெருக்கத்திற்கு அப்புறம் தேவன் தன்னுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், தன்னுடைய நாமம் பெருகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருதா, அன்றைக்கு நமக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். இந்த நெருக்கத்தின் மத்தியில தான் கர்த்தர் எனக்கான ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் சில நெருக்கத்தின் நடுவில் அவர் பெருக்கத்தை விதைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறதுனால ஆமென், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய், அநேகர் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். அந்த நெருக்கத்தின் மத்தியில நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த பெருக்கம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16 17 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16 17. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே. 2 ராஜாக்கள் 3 16 17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, ஆமென். இதுல என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த வருஷத்துல நம்ம செவி கொடுப்பதற்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தயாராயிட்டா போறோம். நம்ம பார்க்காத பெருக்கத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசிகிட்ட போய் தண்ணீர் வேணும், எங்களுக்கு தண்ணிக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது தீர்க்கதரிசி சொல்ற ஒரு காரியம் என்ன? நீங்க என்ன பண்ணுங்க, வாய்க்கால வெட்டுங்க, பள்ளங்களை வெட்டுங்க அப்படிங்கிறார். இவங்க கேட்கிறது தண்ணி. ஆனா இங்க தண்ணீரை இன்னும் பார்க்கல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வெட்டுங்க, தண்ணி தானா கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த ராஜாக்களோ இல்ல அங்கிருந்தவங்களோ இல்ல அதை கேட்க வந்தவங்களோ நினைச்சிருக்கலாம், நாங்க கேட்கறது தண்ணி தான், எங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு. ஆனா அங்க ஒரு வேலையை செய்ய வைக்கிறார். அதை வெட்டினதுக்கு அப்புறமா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கிலே தண்ணீர்கள் நிரப்பப்படும் அப்படின்ட்டு. என்றைக்கு நம்ம தேவன் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்க தொடங்கிட்டாவே தேவன் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கேட்கறது தண்ணி வேணும் அப்படின்ட்டு. அப்போ முதல்ல சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க. அந்த இடத்துல தண்ணி வேணும் அப்படின்னா மழை வேணும். ஆனா அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க மழையவே பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க. காற்று வந்தாதான் மழை வரக்குதான அறிகுறி, அதையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவிசாய்த்தீங்கன்னா நீங்க கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் திறக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தண்ணி அதுக்கப்புறமுள்ள வாக்கியங்கள்லாம் வாசித்தோம் அப்படின்னா, எங்கேயோ இருந்து பள்ளத்தாக்கிலிருந்து அங்கிருந்து வந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த தண்ணீர் வரும்படியாய் கர்த்தர் மாற்றினார். சாத்தியமில்லாதது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் சாத்தியமாக்கி தருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இவங்க நினைச்சது, சரி நம்ம வெட்டுறோம், மழை வந்துரும், தண்ணி வந்துரும், இதுல இருந்து நம்ம பயன்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் சிலவற்றை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இவங்க நினைச்சது, நம்ம இங்க தோண்டினா மழை வரும், கொட்டையில இந்த பள்ளத்துல வந்து தண்ணி வந்துடும் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் அதை பிளாக் பண்றாரு. இவங்க எதிர்பார்த்ததை பிளாக் பண்ணி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பலத்தை கட்டளிட்டவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற கதவெல்லாம் க்ளோஸ்ல இருக்குது, நான் எதிர்பார்க்கிற கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற இடங்களிலிருந்து கர்த்தர் நமக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவிசாய்க்க தொடங்கினா போதும், தேவன் நமக்கானதை கர்த்தர் நம்முடைய கரங்களில் இந்த வருஷத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்களா. எபிரேயர் 12:1. விசுவாசமானது
காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல மழையை பார்க்கல, காற்றையும் பார்க்கல, ஆனால் தேவன் சொன்னபடி தண்ணீர் பள்ளத்தாக்கிலே நிரப்பப்பட்டதாய் காணப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்ப தேவன் சொல்ற வார்த்தை ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு காணப்படாததை போல இருக்கலாம். நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது ரொம்ப பெருசானதா காணப்படலாம். நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை உறுதியாய் பற்றி பிடிப்போமானால் காணப்படாததெல்லாம் நம்முடைய கண்களில் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தர் பேழையை கட்டி வைக்க சொன்னார், மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி மழை அப்படிங்கிறது தேசத்துல இல்ல. மழை அப்படிங்கிறது தேசத்துல இதுவரைக்கும் பெய்யல. அப்படி இருக்கிற பொழுதுதான் கர்த்தர் நோவாவுக்கு சொல்றாரு, நீ பேழையை கட்டு, மழையை கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஏன் ஜனங்கள் எல்லாம் அங்கீகரிக்கல அப்படின்னா, நோவா போய் சொல்றப்ப யாரும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் எதை பார்க்கல? மழையை பார்க்கல. அதனாலதான் வானத்திலிருந்து தண்ணி ஊத்துமா அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. இதுவரைக்கும் அந்த மூடுபனி அது நிறைந்து அதுதான் தண்ணீரா இருந்துச்சு. ஆனா இப்போ வானத்திலிருந்து தண்ணீர் ஊற்றும் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் எல்லாரும் நம்பாம போனாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பின நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் பேழைக்குள் கர்த்தர் பாதுகாப்பா இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மீண்டும் அவர்களை பெருக பண்ணினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை நமக்கு சம்மதம் இல்லாம இருக்கலாம். நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஆனா வார்த்தை இப்படி வருது, நான் ரொம்ப நெருக்கப்படுகிற நிலைமையில இருக்கிறேன், ஆனா கர்த்தர் எனக்கு பெருக்கத்தை குறித்து பேசுறாரு, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அப்படி நோவா நினைத்திருந்தானா தேவனுடைய புஸ்தகத்துல விசுவாச பட்டியல்ல நோவாவினுடைய பேர் வந்திருக்காது. ஆனால் காணப்படாதவைகளை குறித்து, தனக்கு சம்மதமில்லாத காரியத்தை குறித்து, தான் எதிர்பார்க்காத காரியத்தை குறித்து தேவன் சொன்னார் என்கிற ஒரே காரியத்தினால விசுவசித்தது நிமித்தமாய் காணப்படாததை ஜனங்கள் கண்டார்கள். மற்றவர்கள் எல்லாரும் தத்தளித்தார்கள். நோவாவினுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக பண்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தியமில்லாததெல்லாம் தேவன் நம் மூலியமாய் இந்த வருடத்துல சாத்தியப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். நமக்கு எதெல்லாம் பெருசா இருக்குதோ, ஆமென், ஸ்தோத்திரம், இது எப்படி ஆண்டவரே நடக்கும், இது எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருடத்துல நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகள் சாய்க்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதே மத்தேயு 25வது அதிகாரத்துல 14 இருந்து 30 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அதுல வாசித்தோம் அப்படின்னா அதுல சொல்லப்படுகிறது, ஆமென், ஒரு 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 நபர் ஒரு எஜமான் 3 பேருக்கு 3 தாளந்துகளை கொடுக்கிறார். முதல் நபருக்கு 5 தாளந்தோ, இரண்டாவது நபருக்கு 2 தாளந்தோ, மூன்றாவது நபருக்கு 1 தாளந்தும் கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டு அவர் வெளி வேலைக்கு போயிடாரு. அப்படி கொடுக்கப்பட்ட தாளந்த 5 தாளந்தை பெற்றவன் அதை உபயோகித்து அதை வியாபாரம் பண்ணி அதை என்ன பண்றாரு? பெருக பண்ணுகிறார். அந்த 5 கொடுத்தது திரும்ப அந்த எஜமான் வரும்பொழுது அந்த 5 கொடுத்தவன் எத்தனை கொடுக்கிறான்? 10 கொடுக்கிறான். 2 கொடுத்தவன் 4 கொடுக்கிறான். ஒருத்தட்ட ஒரு காயின் கொடுத்தது அதை அப்படியே புதைச்சு வச்சுட்டு திரும்ப எடுத்து 1 அப்படின்னு கொடுக்கிற பொழுது அந்த 1 கொடுத்தவன்ட்ட அதை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கிறாரு? 10 பெருக பண்ணினவன்ட்ட கர்த்தர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதை தேவனுக்காக பயன்படுத்த நாம் தயாரானால் நம்ம கிட்ட இருக்கிறதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காணும்படியாய் கர்த்தர் மாறப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த 5 கொடுத்தவன் அவன் சொல்றான், எனக்கு 5 கொடுத்தீங்க, நான் இதை வியாபாரம் பண்ணேன், நான் இதை பெருக பண்றதுக்கான காரியங்களை நான் முன்னெடுத்தேன், இதற்கான பிரயாசத்தை நான் பண்ணினேன், அதனால பலனை கண்ட அவனுக்கு அப்படின்னு சொன்னவனுக்கு அந்த 10ஐயும் கொடுத்து மீண்டுமாய் இன்னொரு தாளந்தையும் அவனுக்கு கொடுத்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த 1 பெற்றுக்கொண்டவன் அதை உபயோகிக்காமல் இருந்ததுனால அதுவும் அவனுக்கு பிடுங்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். அதுல 30வது வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா, அந்த கடைசி இதுல வாசித்தோம் அப்படின்னா, ஆமென், அதுல சொல்லப்படுகிறோம், உள்ளவன் பரிபூரணம் அடைவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம உள்வாங்கி கொண்டு அதை விசுவசித்து நம்முடைய வாழ்க்கையில அதுக்கான முயற்சிகள் எடுப்போமானால் நம்ம பெருகுவதற்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவி சாய்த்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு, நம்முடைய குடும்பத்தை முன்னோக்கி நடத்தி செல்வதற்கு, தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நம்ம முன்னோக்கி ஒரு காரியத்தை எடுக்க தொடங்குகிற பொழுது கர்த்தர் அதில் பெருக்கத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வனாந்தர பிரசங்கத்துல அந்த இடத்துல 5000 ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, சாப்பிடக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கிற பொழுது ஒரு சிறு பையன் அவன் கையில் இருந்த 5 அப்பமும் 2 மீனையும் தேவனுக்கு என்று கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப தேவன் கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, யாருக்காவது ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு. அப்போ அந்த சிறு பையன் வந்து எங்கிட்ட 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது அப்படின்ட்டு தேவனுடைய கரத்துல கொடுக்கிற பொழுது ஆமென். ஸ்தோத்திரம். அதை கர்த்தர் வாங்கி ஆசீர்வதித்து என்ன பண்றாரு? பெருக பண்ணி 5000 அந்த புருஷர்கள் எல்லாரும் சாப்பிட்டு, அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதோட நிறுத்தினாரா? என்ன பண்ணாரு? மீதி 12 கூட எடுக்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தவராய் காணப்பட்டார். அப்போ இந்த வருஷத்திலும் நம்ம தேவனுக்காக விதைக்க தொடங்குகிற பொழுது, அல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தொடங்குகிற பொழுது, தேவன் சொல்லுகிற வார்த்தைப்படி செய்ய தொடங்குகிற பொழுது பெருக்கத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, மீதியும் நம்முடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? உற்சாகத்தோடு கூட இந்த ஆண்டில் கர்த்தனை பெருக பண்ணுகிறார். உற்சாகம் இல்லையா? எழுந்துருங்க, எல்லாம் எழுந்திருந்து கர்த்தனை துதித்து பாடுமே. ஆண்டவரே